டிஎன் ஃபேக்ட் செக்கிங் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அங்க இருக்கிறது ஃபிஷரிஸ் காலேஜ வந்து தெரியாம இவர் வந்து கடல்சார் பல்கலைக்கழகத்த கேட்கிறாருன்னு, ஒரு பெரிய நவீன கண்டுபிடிப்ப செஞ்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஃபிஷரிஸ் காலேஜுக்கும், மெரைன் யூனிவர்சிட்டிக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாம இல்ல. தெரிஞ்சே நீங்க அத வந்து இப்படி திரித்து தர்றீங்கன்னா, இதற்கு பேர் தான் மிஸ்இன்ஃபர்மேஷன். இதற்கு பேர் தான் ஃபேக் நியூஸ். அப்ப டிஎன் ஃபேக்ட் செக்கிங்கிறதுக்கு பதிலா, டிஎன் ஃபால்ஸ் நியூஸ்ன்னு உங்க பேர மாத்திக்கங்க. Fact ஃபிஷரிஸ் checking. காலேஜ்னா என்ன? அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிர்றேன். சுருக்கமா சொல்றேனே. நீங்க இறால் பண்ண போடணும். அதுக்கு ஃபிஷரிஸ் ஸ்டடீஸ் வேணும். மீன் வளர்ப்பு, இறால் வளர்ப்பு சார்ந்த படிப்பு. அதாவது மீன் குஞ்சுகள்ல இருந்து பெரிய அளவு எல்லாம், உற்பத்தி ஆகிற எல்லாம், வரைக்கும். எல்லாம். ஆனா மெரைன் ஸ்டடீஸ் என்பது என்ன? மெரைன் யூனிவர்சிட்டி என்னன்னா, ஷிப்பிங் பத்தி படிக்கிறது. டெக்னாலஜி. கப்பலை உருவாக்குறது சம்பந்தமா. அது சார்ந்து அதை வடிவமைப்பது, அதில் வேலை புரிவது இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். அதாவது அதுல உள்ள டெக்னிக்கல் சம்பந்தமா எல்லாமே. எல்லாமே வித்தியாசமானதுங்க. கால்நடை மருத்துவமும் மருத்துவம் தான். மனிதர்களுக்கான மருத்துவமும் மருத்துவம் தான். ஹோமியோபதி, அலோபதி எல்லாமே மருத்துவ படிப்பு தான். ஆனா வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு துறை இருக்கு, வித்தியாசம் இருக்கிறது. இப்ப ஒரு மாட்டுக்கான மருத்துவத்த மனிதர்களுக்கு பார்க்குற ஒரு மருத்துவர் செய்ய முடியாது. ஒரு கால்நடை மருத்துவர் என் குழந்தைக்கு ஒரு தடுப்பூசி போடுவதை அனுமதிக்க முடியாது. அது மாரி ஃபிஷரிஸ்க்கும், மெரைன் ஸ்டடீஸ்க்கும் அவ்ளோ வித்தியாசம் இருக்கிற பொழுது, 2மே இப்ப என்னன்னா, பொதுஜன ஆமா அதான் ஒரு ஃபிஷரிஸ் காலேஜ் இருக்கே அப்படின்றவன் வந்துருவாங்கல்ல. இப்படி திட்டமிட்டு போலி செய்திகளை பரப்பக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து புரபகண்டா அப்படின்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர, இதுல ஒரு 1% கூட உண்மை கிடையாது.